கொத்தவரங்காய் துவையல். இந்த ஒரு வெஜிடபிளை எல்லாருமே சாப்பிட மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ப்ளட் சுகர் கண்ட்ரோலாக வச்சுக்கும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம், இன்னும் நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. கொத்தவரங்காய் நோ சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வரைக்கும் நீங்கள் வதக்கி வச்சுக்கோங்க. உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். எனக்கு உளுந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அதிகமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு கோலி குண்டு சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 12லேருந்து 15 கொத்தவரங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 பத தேங்காய் துருவி சேர்த்து வச்சுருக்கேன். தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சோம்ல அந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வாசனைக்கேற்ப கொத்தமல்லி தழை தூவி ஒரு சுற்றுனீங்கன்னா ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.